Hi friends, இந்த வீடியோல Amazon gift card na என்ன Amazon gift card எப்படி பை பண்ணி நம்ம ஷேர் பண்றது நம்ம யாருக்கு gift card ஷேர் பண்ணோமோ அவங்க எப்படி நம்ம gift card மூலமா அனுப்பின அமௌண்ட்டை அவங்க அக்கவுண்ட்க்கு ஆட் பண்ணனும் இந்த எல்லா டீடைல்ஸ் பத்தி நான் தெளிவா இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் Amazon gift card na என்னன்னா இப்போ யாருக்காவது நீங்க ஏதாவது gift கொடுக்கணும்னா பர்த்டேக்கா இருக்கலாம் anniversary-க்கா இருக்கலாம் wedding-க்கா இருக்கலாம் எதுக்கு வேணும்னாலும் இருக்கலாம் நீங்க இந்த gift card-ஐ நீங்க பை பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு gift card-ஐ பை பண்ணி நீங்க யாருக்கு gift அனுப்பணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் உங்க gift card மூலமா 1000 ரூபாய் அவங்க Amazon அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அது மூலமா அவங்க 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு தேவையான gift-ஐ அவங்களே பை பண்ணிக்கலாம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு gift வாங்க டைம் இல்லைனா அவங்களுக்கு என்ன gift பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியலைனா இந்த Amazon gift card-ஐ நீங்க யூஸ் பண்ணலாம் சோ உங்களோட gift card மூலமா அவங்களுக்கு தேவையான gift-ஐ அவங்களே ஃப்ரீயா Amazon-ல வாங்கிக்கலாம் gift card-ல மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு physical gift card அதாவது ரியலான கார்டு இந்த கார்டை நீங்க பை பண்ணி அவங்க அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பலாம் ரெண்டாவது gift card இந்த gift card-ஐ நீங்க ஆன்லைன் மூலமா ஷேர் பண்ணலாம் WhatsApp, SMS, Facebook எதுல வேணும்னாலும் நீங்க ஷேர் பண்ணலாம் நான் இந்த வீடியோல gift card-ஐ எப்படி பை பண்ணி ஷேர் பண்றதுன்னு சொல்லி தர போறேன் இப்போ Amazon gift card-ஐ எப்படி பை பண்ணி ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் யாருக்கு gift card கிடைச்சிருக்கோ அவங்க எப்படி அந்த gift card-ஓட அமௌண்ட்டை Amazon அக்கவுண்ட்ல ஆட் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம் Amazon gift cards-ஐ பை பண்றதுக்கு Amazon app இல்லனா வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கிற இந்த பர்கர் மெனுவை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி மெனு ஓபன் ஆகும் இந்த மெனுல கீழ வந்தீங்கன்னா Amazon Pay அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா gift cards-னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த gift cards-ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய விதமான gift cards ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது gift cards அதாவது Facebook, WhatsApp, SMS, இமெயில் மூலமா நீங்க gift card-ஐ அனுப்பலாம் ஆனா physical gift card-ங்கிறது நீங்க யாருக்கு gift card அனுப்பணுமோ அவங்க அட்ரஸ்க்கு நீங்க பை பண்ணி அனுப்பலாம் தேவைப்பட்டா நீங்க physical gift cards-ஐ பை பண்ணுங்க ஆனா நான் இந்த வீடியோல gift cards-ஐ தான் எப்படி பை பண்ணி அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தர போறேன் அதனால நான் இந்த gift card-ங்கற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிப்லிங்ஸ் ஸ்பௌஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க தேவைப்பட்டா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து கீழ நிறைய ஒகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பர்த்டே ஆனிவர்சரி கார்ப்பரேட் இந்த மாதிரி நிறைய ஒகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒகேஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷனை நீங்க பார்க்கணுமோ அந்த ஒகேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற see more-ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒகேஷன்லயே நீங்க நிறைய கலெக்ஷனை பார்க்கலாம் நான் இந்த பர்த்டேக்கு ரைட் சைடுல இருக்கிற see more-ங்கற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பர்த்டேக்கு ரிலேட்டடா இருக்கிற நிறைய gift card கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எந்த gift card-ஓட டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி gift card-ஐ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கீழ வந்தீங்கன்னா அமௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க நீங்க 500 ரூபாய்க்கு gift பண்ணனும்னா 500 செலக்ட் பண்ணுங்க 1000க்கு gift பண்ணனும்னா 1000 ரூபாய்ஸை கிளிக் பண்ணுங்க இல்ல நீங்க ஓனா ஒரு அமௌண்ட்டை gift பண்ணனும்னா இந்த அதர்ங்கற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க மினிமம் நீங்க 10 ரூபாய்ஸ் gift card நீங்க gift பண்ணலாம் gift card-ஓட அமௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கீழ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இமெயில் அதாவது நீங்க இந்த gift card-ஐ இமெயில் வழியா நீங்க யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஷேர் via லிங்க் அதாவது இந்த gift card-ஐ ஒரு லிங்கா ஜெனரேட் பண்ணி நீங்க WhatsApp, Facebook, SMS இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியால வேணும்னாலும் நீங்க ஷேர் பண்ணலாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க அந்த gift-ஐ claim பண்ணிக்கலாம் நான் இந்த வீடியோல இமெயில் மூலமா என்னோட gift card-ஐ அனுப்ப போறது கிடையாது ஆனா ஒருவேளை இமெயில் ஆப்ஷன் மூலமா நீங்க அனுப்பணும்னா நீங்க என்னென்ன டீடைல்லாம் ஃபில் பண்ணனும்ங்கறத நான் இப்ப காட்றேன் பாருங்க இப்போ இந்த 2ங்கற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க யாருக்கு gift card அனுப்பணுமோ அவங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணுங்க அடுத்து இந்த ஃப்ரம்ல உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பாக்ஸ்ல உங்களோட மெசேஜை டைப் பண்ணுங்க ஹேப்பி பர்த்டே இந்த மாதிரி உங்களோட மெசேஜை டைப் பண்ணுங்க அடுத்து குவாண்டிட்டி கேக்குறாங்க ஒரு gift card மட்டும் தான் நீங்க பை பண்றீங்கன்னா 1ன்னு செலக்ட் பண்ணுங்க
அடுத்து நீங்கள் தேவைப்பட்ட டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் தான் அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுதுன்னா நீங்கள் முன்னாடியே gift கார்டை பை பண்ணி டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு gift கார்டு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இமெயில் மூலமாக gift கார்டு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்து நான் gift கார்டை லிங்க் மூலமாக வாட்ஸ்அப், SMS இந்த மாதிரி ஆப்பில் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஷேர் வியா லிங்க்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா பை நவுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நீங்கள் உங்கள் gift கார்டை பை பண்ணணும். நீங்கள் நார்மலாக அமேசானில் எப்படி பொருளை வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கார்டையும் பை பண்ணணும். ஆனால் நீங்கள் பே ஆன் டெலிவரி ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த gift கார்டு வந்து gift கார்டு, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற கார்டு இது. அதனால் பே ஆன் டெலிவரி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இருந்தால் இந்த நெட் பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பே பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணணும்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி 16 டிஜிட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டில் எக்ஸ்பைரி டேட் மந்த் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி சிவிவி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதே டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் இந்த கார்டை பை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே மாதிரி யூபிஐ ஆப்ஸ் மூலமாக பை பண்ணணும்னா அதர் யூபிஐ ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன்பே, பேடிஎம் இல்லைனா ஜிபே ஆப்பில் யூபிஐ ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. @YBL @OKSBI இந்த மாதிரி ஏதாவது ஐடி இருக்கும். அந்த ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இந்த மாதிரி நான் என்னோட யூபிஐ ஐடி வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணால் வெரிஃபை ஆகிடும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டினியூன்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்மளோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த gift கார்டுக்கு நம்ம அட்ரஸ் தேவையில்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்ப போகிறோம். இருந்தாலும் நீங்கள் இந்த யூஸ் திஸ் அட்ரஸுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா பிளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அமௌண்ட் பே பண்ணி இந்த gift கார்டை வந்து நான் பை பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த gift கார்டு வந்து ஆக்டிவேட் ஆக 5 மினிட்ஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த gift கார்டை தாராளமாக அனுப்பலாம். இப்போ gift கார்டோட லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற இந்த பர்கர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்டர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ண gift கார்டை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த ஆர்டர்ஸ் பேஜில் நம்ம இப்போ பை பண்ண gift கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த gift கார்டுக்கு கீழே வியூ ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த காப்பி லிங்க் டு ஷேருங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ண gift கார்டோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ காப்பி பண்ண இந்த gift கார்டோட லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்கு gift பண்ணணுமோ அவங்களோட வாட்ஸ்அப் இல்லைனா SMS இந்த மாதிரி எந்த ஆப்ஸில் வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டெப்போட உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்து நீங்கள் யாருக்கு gift கார்டை அனுப்புனீங்களோ அவங்க எப்படி இந்த gift கார்டை கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்களுக்கு gift கார்டோட லிங்க் கிடைச்சதுமே இந்த லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு அமேசான் gift கார்டுன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் இருக்கிற ஆட் டு மை அக்கௌண்ட்டுங்கிற பட்டனை அவங்க கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட அமேசானில் நீங்கள் பே பண்ண gift கார்டோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி 10 ரூபீஸ்ன்னு அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த gift கார்டு அமௌண்ட் மூலமாக அமேசானில் அவங்க என்ன பொருட்கள் வேணும்னாலும் பை பண்ணலாம். ப்ராடக்ட்ஸை பை பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் யுவர் அமேசான் பே பேலன்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணாங்கன்னா நீங்கள் அனுப்பின gift கார்டு மூலமாக வந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை பை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒருவேளை நீங்கள் இமெயில் மூலமாக gift கார்டை அனுப்புறீங்கன்னா அந்த gift கார்டோட அமௌண்ட்டை அவங்க எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இமெயில் மூலமாக gift கார்டு அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி gift கோடுன்னு அந்த கார்டில் இருக்கும். இந்த கோடை அவங்க வந்து அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த பர்கர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து கீழே இருக்கிற இந்த அமேசான் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி gift கார்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஆட் டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த gift கார்டில் இருந்த அந்த கோடை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஆட் டு யுவர் பேலன்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் gift கார்டில் நீங்கள் அனுப்பின அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இனிமேல் நீங்கள் யாருக்காவது gift அனுப்பணும்னா அமேசான் gift கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட gift கார்டு மூலமாக அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை அவங்க ஃப்ரீயாக அமேசானில் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.